welcome to Travel Chef. So இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு சூப்பரான டேஸ்டியான ஒரு ரெசிபி தாங்க பார்க்க போறோம். ஒரு prawns பெரட்டல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது ஒரு ஸ்ரீலங்கன் ஸ்டைல் ரெசிபி. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தா subscribe பட்டன் கண்டிப்பா கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம வீடியோஸ் எல்லாமே ரெகுலரா நீங்க பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, வாங்க இந்த ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு இறால் எடுத்துருக்கேங்க. இறாலை நல்லா உப்பு மஞ்சள் போட்டு கழுவி எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கல்பாசி எடுத்துக்கோங்க. 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கலாம். 10 பல்லு பூண்டை நல்லா தட்டி வச்சுக்கோங்க. 2 பச்சை மிளகாய் எடுத்து கீறி வச்சுக்கலாம். 3 ஆப்பிள் தக்காளி பழத்தை நல்லா பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தாளிப்புக்கு 2 துண்டு பட்டை எடுத்துக்கோங்க. 6 ஏலக்காய் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அரை மூடி தேங்காய் வேணுங்க. அதை திருவி நம்ம 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்து வச்சுக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு உடைஞ்ச உளுந்து, அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்துக்கலாம். இப்போது நம்ம தாளிப்புக்கு வேண்டிய சாமான் எல்லாமே ரெடியாக இருக்குது. பாருங்கள், நம்ம இறால் பெரட்டல் பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம இறால் பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஓகே फ्रेंड्स, நம்ம ரெசிபிக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே பார்த்துட்டோம். ஓகே, வாங்க இந்த ரெசிபியை எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஒரு வடைசட்டி எடுத்துக்கோங்க. ஒரு நான்ஸ்டிக் வடைசட்டி எடுத்துக்கோங்க. அதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு தேங்காய் எண்ணெய் தான் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ அந்த பட்டையை சேர்த்துக்கலாம். ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. சோம்பு, கடுகு, உளுந்து, வெந்தயம், இப்போ கல்பாசியும் சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா அந்த வாசமெல்லாம் வெளியே வர வரைக்கும் ஸ்லோவில் வச்சு நல்லா வணக்கிக்கலாம். இப்போ நம்ம பொடியை நறுக்கி வச்சுருக்கிற அந்த பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கலாம். இப்போது நம்ம தட்டி எடுத்து வச்சுருக்கிற அந்த வெள்ளை பூண்டை சேர்த்துக்கலாம். அது கூடவே கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. 2 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கொஞ்சம் காரம் எக்ஸ்ட்ரா வேணால் நீங்கள் இன்னும் 2 பச்சை மிளகா வேணாலும் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாங்க. இப்போ இது எல்லாமே நல்லா 2 நிமிஷம் நல்லா வணக்கிக்கோங்க. அந்த வெங்காயம் நல்லா பொன் நிறமாக மாறுற வரைக்கும் நல்லா வணக்கிக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம வெங்காயம் எல்லாம் நல்லா பொன்னிறமாக வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த ஆப்பிள் தக்காளி பழத்தை சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி 3 ஆப்பிள் தக்காளியை நல்லா பொடியை நறுக்கி வச்சுருக்கேங்க. அதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். இப்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க. இப்போவுமே தக்காளி வணக்கிறப்போ நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிட்டோம்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தண்ணி விட்டு சீக்கிரமாக வணங்கிடும். பாருங்கள், தக்காளி நல்லா வணங்கியிருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி எடுத்து வச்சுருக்கிற இறாலை சேர்த்துக்கலாங்க. எப்பவுமே நம்ம எந்த சீ ஃபுட் வாங்கினாலும் அதை கொஞ்சம் உப்பு மஞ்சள் போட்டு கழுவிட்டோம்னா அந்த கவுச்சி வாடையெல்லாம் இல்லாமல் நல்லாயிருக்குங்க. அதுக்கு ஏதாவது நச்சுத்தன்மை இருந்தாலும் போயிடும். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா இறால் வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளேயே உங்களுக்கு இறால் டக்குன்னு வெந்துடும். வடசட்டியில் வணக்கினதுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா நல்லா தண்ணி விட ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள் நம்ம இறால் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குன்னு. நல்லா சுருண்டு வந்திருக்கு நம்ம இறாலெல்லாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம திருவி எடுத்து வச்சுருக்கிற தேங்காயிலேருந்து 1 கப் அளவுக்கு திக்கான தேங்காய் பால் எடுத்துக்கலாங்க. இந்த தேங்காய் பாலை நம்ம அந்த இறாலில் சேர்த்துக்கலாம். இது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் ஒன்று கொடுக்குங்க. ஒரு நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சரும் ஃப்ளேவரும் கிடைக்கும். இப்போ தேங்காய் பால் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குன்னு ஒரு தடவை செக் பண்ணிக்கலாம். உப்பு காரம் ஏதாவது நீங்கள் சேர்க்கணுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே நீங்கள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரமெல்லாம் செக் பண்ணிவிட்டு அடுப்பை ஒரு கொதி வந்ததும் ஆஃப் பண்ணி கிரேவியாக சர்வ் பண்ணலாம். ஆனால் இன்றைக்கி நம்ம பெரட்டல் மாதிரி பண்ணுறதுனால அந்த கிரேவியெல்லாம் நல்லா வற்ற விட்டு கொஞ்சம் நல்லா அப்படியே ரோஸ்ட் பண்ணி எடுத்தோம்னா நம்ம இறால் பெரட்டல் ரெடி ஆயிருங்க. பாருங்கள், கடைசியாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு செக்கல் ஆட்டின தேங்காய் எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. நம்ம கிரேவியெல்லாம் நல்லா வற்றிருச்சு. கடைசியாக கொஞ்சம் மல்லித்தலையும் போட்டு தூவி நல்லா வறுத்து எடுத்து நம்ம இறாலை அடுப்பிலேருந்து ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான இறால் பெரட்டல் ரெடி ஆயிடுச்சுங்க. நம்மளோட ப்ரான்ஸ் பெரட்டல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபேபுலஸ் ஷெஃப்க்கு கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி கர்ட் ரைஸ் கூடயோ இல்லாட்டி ரசம் சாப்பாடு எல்லாத்துக்கூடமே ரொம்பவே நல்லா இருக்குங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட உங்களை சீக்கிரமாக சந்திக்கிறேன்.